வெள்ளாட்ட பொரிச்சு அத உரிச்சு அத பிரிச்சு கறியெல்லாம் வதக்கி வெள்ளாட்டு பிரியாணி பண்ண போறோம். ஓங்கி ஒரு போடு. இப்ப புதுசா வெளியூர்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, வாங்க டாக்டர் பார்க்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதுங்க. கல்பாசியையும் நம்ம ஒரு அரவை அரைத்து எடுத்து கொள்ளலாம். அடுத்து மஞ்சள், தேங்காய் எண்ணெய், நெய், போட்டுக்கலாம். தட்டி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வணங்கணும். பிரியாணிக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்ச மஞ்சள் சேர்த்துக்கலாம். மசாலா எவ்வளவு கலர்ஃபுல்லா செம்மையா வந்திருக்குது பாருங்க. தயிர் சேர்த்துக்கலாம். ஊத்து ஆனா கழுவி லைட்டா ஊத்து. மல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்ப கறியை ஆட் பண்ணிக்கலாம். கறி நல்லா இதுல ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. அளவு தண்ணி ஊத்திக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். ஏன் தண்ணி வடிச்சு போடுங்கடி. அளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறதுல எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அப்படி போட்டுக்கலாம். 20 நிமிஷம் நல்லா தம்மாகட்டும். இருக்கா இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் மனசார சாப்பிட போகுது. கறி சூப்பரா இருந்திருக்குல. இப்போதைக்கு நான் பேச முடியல. Thank you.